கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். யெகோவா ஈரேயா இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்தார். யெகோவா நிசியா இருந்து நமக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க. நன்றி ராஜான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் மகிமையுள்ளவர், நீர் மாட்சிமையுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் அன்புள்ளவர், நீர் தயவுள்ளவர். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அவரை துதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். வேற எந்த ஜனத்துக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட இதை தரவில்லை. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Almighty Lord, Almighty Jesus, Almighty Holy Spirit of the Lord, Almighty wonderful Jesus, Almighty miraculous Lord. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிற ராஜா, உம்மை வணங்குகிற ஐயா. நீர் பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி தேவன். நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர், ஆராதனை நாயகர். உம்மை துதிக்கிற ஆண்டவர் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ, உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ, உம்மோடு வைத்து ஓடியனா உருவாக்கி வருகிறேன், உம்மோடு வைத்து ஓடியனா உருவாக்கி வருகிறேன். நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, அன்பு பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, அன்பு பெருகுதையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலைகளில் எங்கள் நடுவில் நீ வருவீராக. ஜனத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுவீராக, எங்களை அனலாக்குவீராக, வல்லமை வெளிப்பட பண்ணுவீராக, ஒரு மாபெரும் விடுதலை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையில ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தந்து இந்த ஆராதனை நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை கேட்க, ஒப்பு கொடுக்க, ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு காணிக்கை கொடுக்க, உமக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல தயவுக்கா நன்றி. வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவருக்கா நன்றி. வர தடைபட்டிருக்கிறவரை சீக்கிரமா கொண்டு வாரும். 2 ஆராதனையில எல்லா விசுவாசிகளும் கலந்து கொள்ள கிருபை செய்யும். தடைகளை மாற்றும் நீர் எங்களோடு இரும். எங்களை பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எண்ணில்லாத நன்மைகளை செய்தவருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. பாட்டுத்தாளிலிருந்து சில பாடல்களை பாடுவோம். பாட்டுத்தாளில் முதல் பாடல், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே இரத்தத்தை நமக்காக தந்தவர், நம்மை மறக்க மாட்டார், வெறுக்க மாட்டார், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது, நம்பினவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சிங்கத்தோட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட தொட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில். அதை கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட தொட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், தொட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை, ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் என்றும் என்று மாறா தேவனே சுமாரிடார், நேற்றும் என்றும் என்று மாறா தேவனே சுமாரிடார். தாய் கூட பிள்ளைகளை சிங்கத்தோட தொட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட தொட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது. தாய் கூட பிள்ளைகளை சொல்லுங்க, சிங்கத்தோட தொட்டிகளை போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக சொல்லுங்க, ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட. விசுவாசத்தோடு நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட தொட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில நமக்காக தந்து அவர் பிதா என்பதை நமக்கு நிரூபித்திருக்கிறார். அன்பு என்னது என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். 1992 வருஷத்துல ஒரு சம்மர் ஹாலிடேல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும்போது
ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா தான் என்னோட பேசினார். இந்த நாட்கள்ல பல தெய்வத்தை வழிபட்டு கடவுளே இல்லை என்ற கொள்கையில இருந்தபோது சில மருத்துவ பணியாளர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டன. இன்றைக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் அவர்கள் அழைத்த போது ஒரு புதிய ஏற்பாட்டை கையில கொடுத்து இதுல ஒரு வசனத்தை வாசின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை பைபிளை பிரிச்ச போது யோவான் 15ல இந்த வார்த்தை, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள நாம நினைக்கிறோம். சாமியை மாத்திட்டோம், ஜாதியை மாத்திட்டோம், பேரை மாத்திட்டோம், மதத்தை மாத்திட்டோம். ஒண்ணும் மாறலங்க. நாம ஒன்றையும் மாற்ற முடியாது. எல்லாவற்றையும் செய்தவர் அவர். அல்லேலூயா. அவர் நம்மை இழுத்து கொண்டார். அவர் ஒரு மனிதனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் தானாய் அவரிடத்தில் வர எந்த மனிதனின் சக்தியினாலும் புத்தினாலும் ஞானத்தினாலும் திறமையினாலும் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி மாத்தி சொல்லுமா? நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுமா? நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை சிங்கத்தோட குட்டிகளை, தாய் கூட பிள்ளைகளை, சிங்கம் கூட பட்டினி போடலாம், குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றை ஆண்டவர் மாற்ற மாட்டார். எத்தனை வருடம்? 28 வருடமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஆமென் ஆதாரமே கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அவர் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட சொல்ல முடியும். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவ. 1996 வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணின போது என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்காக என்ன ஊழியம் செய்ய போறேங்கிறத ஆண்டவர் சொன்னார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த 20 வருட காலமா அதுதான் நடந்து கொண்டு. கர்த்தர் சொன்னதை ஒரு நாள் மாற்றவே மாட்டார். நாம மாறிடுவோம், நம்ம வார்த்தை மாறிடும், மனுஷன் வார்த்தை மாறிடும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, அதைரியப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க. ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும். பவுல் சொன்னாரு, அவர் எனக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடியே நடக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. சொல்லுங்க. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுமா, நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறி. தாய் கூட பிள்ளைகளை நல்ல விசுவாசத்தோடு நீங்களை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நான் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
பிள்ளைகளை சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே எனக்கு தந்தவர். மாறிடுவாரோ என்னை மறந்திடுவார், சொல்லுங்க. மாறிடுவாரோ என்னை மறந்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், என் நம்பிக்கையை விட்டிட மாட்டே. என்னை நம்பினவர், நான் நம்பினவர் கைவிட மாட்டார். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையில ரத்தத்தையே, சொல்லுங்க. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், எனக்கு தந்தவர். உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், என் நம்பிக்கையை விட்டிட மாட்டே. நான் நம்பினவர் கைவிட மாட்டார், என் நம்பிக்கையை விட்டிட மாட்டே. என்னை நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை, சிங்கத்தோட குட்டிகளை, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரதன மன 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 நல்ல அந்நியவாசம் பேசி ஆண்டவரை துதிங்க. நீர் எனக்கு சொன்னதை எல்லாம் எப்படி நிறைவேற்றுமே. மாறாத தேவனே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. பாட்டுத்தாள்ல இரண்டாவது பாடல், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவா. நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அவருடைய டைம்ல, அவர் முன்குறித்த நாட்கள்ல முன்குறித்த காரியம் நேர்த்தியா நடக்கும். அது வரைக்கும் காத்திருக்கிற பொறுமையை கர்த்தர் நமக்கு தந்தார். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதினால் நமக்கு கலக்கம் இல்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. தடை போன்ற சத்துருக்கள் வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைத்து நம் முன்னே செல்கிறவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காண செய்வார். அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். அது எனக்காக தடைபடாது, எனக்காக யாவையும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம்,
மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தேவனாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போன்ற சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைத்து நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போன்ற சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைத்து நீ என் முன்னாய் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தாழ்மாட்டோரே தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவி. எனக்காக நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும். சொல்லுங்க எல்லாரும், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போன்ற சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைத்து நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போன்ற சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைத்து நீ என் முன்னாய் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீ செய்த நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும்.
தடைபடாதே. எனக்காக யாவையும் செய்யும் மறுபடியும் சொல்லுங்க. நீ செய்ய தடைபடாதே. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எல்லாரும் கரங்களை தட்டி. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீர் என்னோடு சொன்ன வார்த்தையே எப்படி நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறே. எனக்காக நீ ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வே. என்னோடு நீ சொன்ன வார்த்தை, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லு. எனக்காக நிறைவேற்றுமே. எனக்காக எனக்காக நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுமே. எனக்காக ஆயத்தம் பண்ணினது, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வி. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே உன் பிரயாசத்தின் பலனை காணும். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நான் பட்ட பிரயாசத்தை அந்நியர் சாப்பிடுவது அல்ல ஆண்டவரே. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடும்படி எனக்கு உதவி செய்கிறபடி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண. பயப்படாத மகனே, பயப்படாத மகளே. உன் கண் அதை காணும், உன் கண்கள் அதை காணும், உன் காதுகள் அதை கேட்கும், உன் கையினால் அதை தொட்டு ஆனந்த மகிழ்ச்சி அடைய கர்த்தர் கிருபை செய்வார். கையை தட்டி ஆவியிலே நிரப்பி ஆண்டவரை ஆராதிங்க. ஓரான நபலவ சதன பலவ நீக்கனதனா, ஓரான நபலவ சகுந்தரி மனதன ஓடியந்தனவனமா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா. என் வாழ்வில் நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நிற்பதும் நிலைப்பதும் கிருபையினால் தான் நான் வாழ்கிறேன் அப்பா. என் வாழ்வே நீர்தான் என்று சொல்லி பாடு. மூன்றாவது பாடலை பாடும். பாடுவோம். நீதானையா, வாழ்வே நீதானையா, நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனை பலனமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதுமே என் வாழ்வினே. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனை பலனமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதுமே என் வாழ்க்கையின். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதான். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கிறேன், கிருபையினால் தான் வாழ்கிறேன். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதான்
ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை. எல்லாரும் சொல்லுங்க, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை. எங்கள் வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து என் மூலமாகாமல் காத்தீரையா, என் மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் வாழ்வே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனில் பலனமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதுமே என் வாழ்விலே. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனில் பலனமானவர், என் வாழ்க்கையில் ஒளி விளக்கு நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே வாழ்வே எங்கள் வாழ்வே நீதானையா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நாம் நிற்பதும் நீர் மூலம் ஆகாதிருப்பதோ உம்முடைய கிருபை 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 கிருபை. நல்ல கையை தட்டி ஆகிய நிரம்பு உன்னதமானவர் மனதில் வந்த நிம்மதி நிம்மதி அடைகின்ற கிருபையின் மேல கிருபை நன்கு நீர் மூலமாக்காமல் என்னை காத்து உலகமன சொந்தரவோ ரிக்கனதுட மனதுரி அந்துரிவோ ரிகதனமலவ சகனதனமோதி அந்தனமா. ஆவியானவரே, அச்சாரமானவரே, மீட்பின் ஆளுக்கண்டு முத்திரையானவரே, we praise you Lord, we worship you Jesus, we welcome to this morning Lord. உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு 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 நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலவெளியில உம்மை பாட துதிக்க ஆராதிக்க நீ தந்த நல்ல வேலைக்கா நன்றி ஆண்டவரே. எங்கள் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் பாடல் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு எங்களை நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாய் ஒரு பாடல் பாடும்போது ஆண்டவருக்காக செலுத்துகிற காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் என்ற பாடலை பாடுவோம். அல்லேலூயா.
தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தையே உனக்கு தந்தவர். மாறிடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மாறிடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை, சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை, சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் இன்னும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையில ரத்தத்தையே உனக்கு தந்தவர். தாய் இன்னும் மேலாக ரத்தத்தையே உனக்கு தந்தவர். மாறிடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை, சிங்கத்தோட குட்டிகளை, தாய் கூட பிள்ளைகளை, சிங்கத்தோட குட்டிகள் பட்டினி போடலாம். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்காக நாங்கள் ஏறெடுத்து படைத்த காணிக்கைகளை அறிந்திருக்கிற கைகளினால் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் கையிடுகிற வேலை, தொழில், வியாபார, விவசாயம், மிருக ஜீவன்கள் ஆசீர்வாதம் வர கட்டளையிடும். சமாதான, சந்தோஷம், ஆறுதல், சுமக்கி ஆசீர்வாதத்தோடு சுகமாய் வாழ கிருபை செய். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதித்தாடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உணவுப்பாட்டுகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ரிட்டர்ன், ரிட்டர்ன் சூலமைட்ஸ், ரிட்டர்ன், ரிட்டர்ன். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உங்களை பார்க்கும்படி திரும்பி வா. ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களோடு பேசுகிற தெய்வனே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா,
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். உன்னத பாட்டு 6:13 திரும்பி வா சுலமித்தியே, 5 மாதம் கழித்து திருச்சபைக்கு வந்திருக்கிற சுலமித்தியே, விசுவாசியே, மனவாட்டியே, திருச்சபையே, நீ திரும்பி வா. எப்படி திரும்பி வரணும்னு அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். முதலாவது அறை வீடுகளுக்குள்ளே திரும்பி வான்னு கர்த்தர் சொன்னார். அறை வீடுகளுக்குள்ளே வந்து ஆனந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள். இரண்டாவது, நேசரின் மந்தைக்கு, தோழரின் மந்தை நடுவே அலைந்து திரிந்து கொண்டிருக்காம நேசரின் மந்தைக்கு ஓடிவான்னு ஆண்டவர் அழைச்சார். போன வாரத்துல நான் உன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போய் என் நேச கொடியை உண்மையில் பறக்க விட விரும்புகிறேன், சுலமித்தியை நீ திரும்பி வான்னு கர்த்தர் சொன்னார். விருந்து சாலைக்கு கர்த்தர் அழை. விருந்து சாலைக்கு போறக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு போன வாரத்தில் ஆண்டவர் பேசினார். இந்த வாரத்துல இன்னொரு வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:10. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க. Arise my darling, my beautiful one, and come with me என்று ஆண்டவர். பிரியமே, ரூபவதியே, நீ எழுந்து வா. எதற்காக? என்னோடு இருக்கும்படி, என்னோடு நடக்கும்படி, என் சித்தம் செய்யும்படி நீ எழுந்து வா. பிரியமே, ரூபவதியே, சுலமித்தியே, சபையே, மனவாட்டியே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ ஆண்டவர் எங்கே நம்மை அழைக்கிறார்? எதற்காக அழைக்கிறார் இந்த பிரசங்கத்தின்படி என்றால், வறண்டு போய் கிடக்கிற விசுவாசிகளை வசந்த காலத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. வறண்டு போன வாழ்க்கையிலிருந்து வசந்த காலத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஓய்ந்து போன உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு எழுப்புதலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக அழைக்கிறார். உலக பிரகாரமான வறட்சி, பஞ்சம், பசி, பட்டினி, பற்றாக்குறைகள், இவைகளில் இருந்து ஒரு வசந்த கால வாழ்க்கைக்கு உலக பிரகாரமாய் உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓய்ந்து போயிருக்கிற, அமர்ந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையை ஒரு எழுப்புதலுக்குள்ளே கொண்டு போக கர்த்தர் உங்களை வரவேற்கிறார். எழுப்பி வா சுலமித்தியே, எழுப்பி வா என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மரம் சில பருவ காலங்களை கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. முதலாவது குளிர்காலம். இந்த குளிர்காலத்திலே பச்சையான மரமாய் இருந்தாலும், இலைகள் உள்ள மரமாய் இருந்தாலும், அது வறட்சி போய் செயல்படாம ஒரு புதிய துளிர் அதுக்குள்ள துளிர்க்காமல், பூவும் இல்லாமல், காயும் இல்லாமல் அப்படியே வறட்சி போய் இருக்கிற ஒரு காலம் தான் குளிர்காலம். நிறைய விசுவாச பிள்ளைகள் குளிர்காலத்தில் இருப்பாங்க. குளிருக்கு இடம் கொடுத்தது, குளிர் விட்டுருன்றாங்களே. கொஞ்சம் ரொம்ப நாள் செபிக்காம, ஆவியில நிறையாம, அபிஷேகத்துல நிறையாம, ஆராதனைக்கு வராம, வேதம் வாசிக்காம, பிரசங்கம் கேட்காம இருந்தா அனல் குறைஞ்சு போய் குளிர் வந்து, குளிர் வந்துருச்சுன்னா செயல்படாதவர்களாம் மாறிடும். என்ன பண்ணினாலும், தார் குச்சியை வச்சு குத்துனாலும் ஒண்ணு செய்ய முடியாது. சில ஆட்களை தள்ளி தள்ளி தான் ஒரு வேலையை செய்ய வைக்கும். வாலண்டியர் என்று சொல்லக்கூடிய அளவுல தன்னார்வலர்களாக காரியத்தை செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், சும்மா உட்கார்ந்து இருக்கவே, இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். நோ இஷ்யூஸ், நோ ஐடியாஸ், நோ திங்கிங். சும்மாவே உட்காந்து மண்ணு மாதிரி உட்காந்து. ஏன்னா அனல் இல்லாததுனால வறட்சி போய் கிடக்குறேன். அப்போ உலக பிரகாரமா, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் குளிர்காலத்துல சிலர் இருக்கிறாங்க. இந்த பனிக்கரடிகள் எல்லாம், போலார் கரடின்னு சொல்லுவாங்க, இந்த பனிக்கரடிகள்லாம் என்ன செய்யுமா, பனியை நல்லா தோண்டிக்கிட்டு உள்ள படுத்துக்கிடும். அது உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் அது எடுத்துக்கிடும், அது சத்தா எடுத்துக்கும். பல காலம் அப்படியே படுத்துக்கிடும். பனிகாலம் முடிஞ்சு வெயில் அடிச்ச உடனே தான் அதுக்கு உறங்கி அப்புறம் வெளியில வரும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி உலக ஆவிக்குரிய பிரகாரமா குளிர்ந்து போய், அனலும் அல்ல குளிரும் அல்ல என்ற நிலைமையெல்லாம் போய் முழுவதும் குளிர்ந்த நிலைமை நிறைய பேருக்கு போயிடுச்சு. இரண்டாவது காலம் இடையுதிர் காலம். அப்ப ரொம்ப நாள் இந்த குளிர்ந்த நிலையிலேயே இருந்தா, ஆவியில அனல் இல்லாம இருந்தா, அக்கினி இல்லாம இருந்தா, அபிஷேகம் இல்லாம இருந்தா, ஜெபம் இல்லாம இருந்தா, நல்ல ஆராதனை இல்லாம இருந்தா, நல்ல வசனம் கேட்காம இருந்தா, நல்ல சத்தியம் இல்லாம இருந்தா என்ன ஆயிரும்?
இருக்கிற எல்லா அனுபவமும் இலையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கீழே உள்ள ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஜப அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், துதியின் அனுபவம், ஆராதனையின் அனுபவம், வேத தியானம், வேத அறிவு, ஊழியம் பண்றது, பக்தி, பரிசுத்தம், விசுவாசம், வைராக்கியம் எல்லாம் இத்து இத்து கீழே விழும். கீழே விழுந்து மொட்டை மரமாய். 10 வருஷத்துக்கு முன்னால அந்த விசுவாசியை பார்த்தா பச்சையான ஒளிவ மரத்தை போல இருந்துச்சு. இன்னைக்கு பட்டும் படாம தொட்டும் தொடாம மொட்டை மரமா நிக்குது. மொட்டை மரமா நிக்குது. இதான் இளைஞர் இருக்காங்க. ஒண்ணும் இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த நிலைமை நிக்குது. அப்படியே ஒரு காலத்துல ரொம்ப வைராக்கியமா இருந்த ஆட்கள், ரொம்ப பயன்பட்ட ஆட்கள், ரொம்ப ஃபயரா இருந்த ஆட்கள், இப்ப மொட்டை மரம், ஒண்ணும் இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை. 3வது தான் வசந்த காலம். இப்படி நிக்கிற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி, என் எல்லாத்தையும் இழந்து போய் நான் மொட்டை மரமா நிக்கிறேன்னு நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறான், இப்ப வசந்த காலம் உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. உங்களுடைய வேர்களில் இருந்து, தண்டுகளில் இருந்து ஒரு புதிய துளிர் தோன்றி அது ஓங்கி வளர்ந்து, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது ஓங்கி வளர்ந்து அது பூ பூத்து காய் காத்து கனி கொடுத்து அநேகருக்கு பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படு. வசந்த காலம் ஆவிக்குரிய நிலைமையில ஒரு எழுப்புதல், உலக பிரகாரம் ஒரு வசந்த காலம். வசந்த காலத்துக்கான சூழ்நிலை எல்லாம் வந்துடுச்சு. எழுப்புதலுக்கான அடையாளம் ஆரம்பித்து விட்டது. அதுதான் அங்கே நேசர் சொல்லுகிறார். உன்னதப்பட்டு 2:11 என்ன அடையாளம்? வசந்த காலத்தின் அடையாளம் என்ன? எழுப்புதலின் அடையாளம் என்ன? 2:11 வாசிங்க. மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. See, look, the winter is past and rains are over and gone. மழை காலம் முடிஞ்சு போச்சு. பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது அவ்வளவு கடினமான ஒரு காரியமா இருக்கு. நான் பல கூட்டத்துல போய் அழுதுகிட்டு கண்ணீரோட நின்று இருக்கிறேன். எனக்கு முன்னால இருக்கிறவங்க, பின்னால இருக்கிறவங்க, சைடுல இருக்கிறவங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுவாங்க. எனக்கு அபிஷேகம் கிடைக்காது, பரிதாபம் நின்றுட்டு இருப்பேன். இந்த ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாரு, நானும் கொண்டு தலையை கொடுப்பேன், எனக்கு அபிஷேகம் கிடைக்காது. சொல்லுவாங்க, தம்பி நீ ஏதோ பாவம் பண்ணிட்டு இருக்க, பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ண, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நான் வீட்டுல கிடந்து அழுவேன், என்கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு தெரியலையே ஆண்டவரே, எல்லாரையும் அபிஷேகம் பண்றீங்க, என்ன மட்டும் அபிஷேகம் பண்ண மாட்டீங்களே. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. 1995ஆம் வருஷம் ராசிபுரம் சபைக்கு ஊழியத்திற்காக நான் வந்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி ஊழியத்துக்கு வந்தேன். 15ஆம் தேதி மேட்டூர் டேம்ல நடந்த ஒரு சிஏ கேம்புக்கு ராசிபுரம் சபையில இருந்து வேன் எடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் ஃபாஸ்டிங் இருந்து வராங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரணும்னு நாகர்கோயில்ல இருந்து, கன்னியாகுமரியில இருந்து டிஜி போவாஸ் அப்படிங்கிற ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு பிரசங்கம் பண்ண. ரொம்ப கிஃப்டட் அவரு. பாஸ்டர் சொன்னாரு, ஏய் போய் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங்கா வரணும் அப்படின்னாரு. ஃபாஸ்டிங்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை. நானும் மோகன் ஒரு பிரதர் வேலுக்குறிச்சியில் பாஸ்டா இருந்தார். 2 பேரும் இது என்னன்னா பெரிய வம்பா இருக்குது, மத்தியானம் எத்தனை மணிக்கு சோறு போடுவாங்கன்னு தெரியல. வேகமா ஓடி போய் நாயர் கடைன்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடையில போய் காலையில ஆப்பமும் ஆம்லேட்டும் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் சோப்பு போட்டு கழுவி வாயெல்லாம் கழுவிட்டு வாசனை அடிக்க கூடாது. அப்படி வந்து வேன்ல வேகமா ஏறி போகணும். ஃபாஸ்டிங் போட்டு வந்தவனுக்கு எல்லாம் பரிசுத்தவை கிடைக்கல. அன்னைக்கு கர்த்தருடைய கிருபை பாருங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நாத்திகன் போலதான் இருக்கிறேன். அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நடத்துறாரு. அப்படி வருஷையா இருக்குது. நான் இங்க இருந்து ஒரு 6வது வருஷையில இருக்கிறேன். அலையலையாய் பரிசுத்தாவியானவர் அப்படியே வந்து ஒவ்வொரு ரோமையும் அப்படியே நிறைக்கிறார். அப்படி அந்த நல்ல விசிபிளா பாக்குறேன். நான் விசிபிளா பாக்குறேன். அப்படியே அலையலையா வருது பரிசுத்தாவி. ஒவ்வொரு லைன்ல இருக்கிறவங்களும் பரிசுத்தாவில நிரப்பப்படுறாங்க. எனக்கு முந்தின லைனுக்கு வந்து ஆவியில நிரப்புறாங்க ஆட்கள். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு பயம் வந்து என்னை மூடிக்கொண்டது. கண்ணை மூடுனேன், கையை தட்டுனேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அபிஷேகம் பெற்று ஆடி பாடி உருண்டு புரண்டு முன்னால போய் கிடக்குறேன்.
என்ன 2 பேர் நம்பிக்கை பிடிச்சிட்டு இருக்காங்க. வல்லமையான அபிஷேகத்தை அந்த நாட்களை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா அந்த அபிஷேகம் உள்ள அனல் மூட்டி எழுப்பி கொண்டேன். இன்னைக்கு நான் போய் அபிஷேக கூட்டத்தை நடத்துறேன், பிள்ளைகள் மேல கைகளை வைக்கிறேன். அநேகர் எளிதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மாரிக்காலம், பரிசுத்தாவின் அருள் மாறி ஊற்றப்படுகிற காலம். அதுதான் எழுப்புதலின் அடையாளம், அதுதான் வசந்த காலத்தின் அடையாளம். அல்லேலூயா. மழை பெஞ்சத்தான் அந்த தண்டுல இருந்து புது துளிர் தோன்றி அங்க பூ பூத்து வாசனை வரும். அந்த காலம் ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்து ஓய்ந்தது. அப்போ பரிசுத்தாவின் அருள் மாறி ஒரு 100 வருடங்களாய் ஊற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பெந்தெகோஸ்தே அனுபவம் திரும்ப வந்தது 1900 1902-3 அந்த நாட்கள்ல தான் அமெரிக்க தேசத்துல மீண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு இன்னைக்கு 100 வருடங்கள் ஆச்சு. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க இருக்கவங்கள எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் கையை வைத்து கண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை எல்லாரும் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்க எப்படி இருக்கணும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அருள் மாறி ஊற்றப்பட்ட பிறகு என்ன பண்ணணும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை நீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு பயிரை முளைப்பிக்கும் நிலமோ தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேணும். இவர்கிட்ட ஆசீர்வாதம் டிவிக்கு எழுதி போடலாமா, அங்க எழுதி போடலாமா, இங்க எழுதி போட்டா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பேர் வச்சிருக்காங்க, அதனால அங்க லெட்டர் போட்டா ஆசீர்வாதம். இன்னும் ஆசீர்வாதம் எப்படி வரும்? எப்படி வரும்? ஆசீர்வாதம் டிவிக்குள்ள இருந்து வராது, ஏஞ்சல் டிவிக்குள்ள இருந்து வராது. ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழையை தண்ணீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு பயிரை விளைய வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நாங்கெல்லாம் கார்டனர், தோட்டக்காரர்கள். நீங்க தான் தோட்டம், ஃபீல்டு, நிலம். உங்க இருதயத்திலே வசனத்தை எடுத்து எடுத்து போடணும். எதுக்கு? உங்களுக்குள்ள நல்ல கேரக்டர்ஸ் உருவாகணும், நல்ல குணநலங்கள் உருவாகணும், நல்ல சுபாவங்கள் உருவாகணும், நல்ல சிந்தனைகள் உருவாகணும், நல்ல லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை உங்கள் வாழ்க்கை முறையா மாறணும். நீங்க பரலோக குடிமக்களா மாறணுங்கிறதுக்காக நாங்க பயிர் போடுறோம், பயிர் விளைய வைக்கிறோம், பயிர் பண்றோம். உங்களுக்குள்ள விவசாயியை போல உங்க வாழ்க்கையில நாங்க பயிர் பண்றோம். என்ன பண்ணணும்? மழை தண்ணியை குடிக்கிற நிலமே, ஊழியக்காரர் உனக்குள்ள போடுகிற விதைக்கு வேத வசனமாகிய விதைய முளைக்க வச்சு பயிராக்கி கொடுத்தீன்னா கர்த்தரால் நீ ஆசீர்வாதம் பெறுவாய். அல்லேலூயா. இன்னொரு விதமான நிலம் இருக்குது, தொடர்ந்து வாசிங்க. முட்செடிகளை அந்த நிலமும் மழை தண்ணியை குடிக்குது. அடிக்கடி மழை பெய்யுது, ஆனா மழை தண்ணியை குடிக்குது. ஆனா அந்த நிலம் என்ன பண்ணுதான்? முட்செடியையும் முட்பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாயும் இருக்கு. ஊழியக்காரர் என்னதான் வசனத்தை போட்டாலும், என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் ஆலோசனை பண்ணினாலும் அந்த நிலத்துல இருந்து என்னதான் வருது? அது முள்ளு தான் வருது. வேதனையான அனுபவம். சில ஆட்களை நினைச்சாலும் வேதனையா இருக்குது. நான் 8வது படிக்கும் போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு எப்படி போவோம்னா, ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிடுவோம். ஒரு ஏஜ் குரூப் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய தடி எடுத்துக்கிறோம், ஒரு 5 அடி தடி எடுத்துக்கிறோம். அதுல ஒரு 10 பை ஸ்கூல் பேக்க மாட்டி 2 பேரும் தோல்ல சுமந்துக்கிடுவான். மீதி இருக்கிற 8 பேரும் காவிரி ஆத்து கிளை வாய்க்கால தண்ணி போவோம். அதுல நிறைய முள்செடி இருக்கும், ஓணம் உட்காந்துட்டு இருக்கும். ஓணம் அடிக்கிறது இப்படி விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா போவோம். அன்னைக்கு இதெல்லாம் நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்னா, வயக்காட்டுல போய் வேலை செய்யணும். காலையில 5 மணிக்கே துரத்தி விட்டுருவாங்க வயக்காட்டுல. என்னென்ன வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவசர அவசரமா குளிச்சு பாதி குளிக்கிறது பாதியே ஓடணும். அன்னைக்கு லேட் ஆச்சு. எங்க வீட்டுல கெஞ்சி சைக்கிள், ஒரு சைக்கிள் இருந்தது. எங்க வீட்டுல வேலை செய்யற ஒருவர் இருந்தார், அவர் தான் அந்த சைக்கிள் ஓட்டுவார், எங்களுக்கு கொடுக்கவே மாட்டார்.
கெஞ்சி கெஞ்சி இந்த சைக்கிளை வாங்கிட்டு ரொம்ப வேகமா அவசரமா ஓடுறேன். போன அவசரத்துல ஒரு மாட்டு வண்டி முன்னால வந்துட்டு இருந்தது. மாட்டு வண்டியில மோதி கீழே ஒரு 10-12 அடி பள்ளத்துல உருண்டுட்டு கீழே விழுந்துட்டேன். சைக்கிள் மேலே இருக்குது. இந்த மாடு என்ன பண்ணிருச்சு, சைக்கிளோட ரிம்மை வச்சு அழுத்திருச்சு. பாக்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு. தள்ளிக்கிட்டே அழுதுகிட்டே போறேன். எங்களுக்கு வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார் எஸ்டி சோமசுந்தரம்னு ஒரு மினிஸ்டர் அந்த காலத்துல இருந்தார். அவருடைய சித்தப்பா மகன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கையை அப்படி வச்சு நகம் நல்லா இருக்கும், அப்படி இப்படி திருவுனாருன்னா ஊசி போடுற மாதிரி இருக்கும், பயங்கர வழியா இருக்கும். அப்படின்னாருன்னா அப்படி எம்போ விட்டுரு, மறுபடியும் ஒரு திருவுருவார். இவருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் போய் தலைவரி கோலமா நிக்கிறேங்க. என்னடா என்னடா சொல்லிட்டு பிறகு என்ன ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு கேட்டால் மேட்ரு. சைக்கிள் இல்லாம திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு போய் ஒரு சைக்கிள் கடையில கொண்டு போய் ரிப்பேர் பார்த்துட்டு கொண்டு போயிடலான்னு சொல்லி போனா அவன் 15 ரூபாய் கேட்டான். அவ்வளவுதான் காசு. அந்த 15 ரூபாய் இல்லை. அப்ப 15 5 பைசாவுக்கு 2 ஐஸ் கொடுப்பாங்க. அந்த 5 பைசா இருக்காது. அப்ப எல்லாரும் ஐஸ் சாப்பிடும் போது பார்த்துட்டே இருப்போம், யாராவது பரிதாபப்பட்டு வாங்கி கொடுப்போம். பாக்கெட் மணிங்கிறதே இல்லை எங்களுக்கு. 15 ரூபாய் எங்க போறது? அவன் என்ன சொல்லிட்டான்னா, நீ காசு இல்லைன்னா இன்னைக்கு கிடையாது, நீ காசு போட்டு நாளைக்கு வந்துட்டான். சைக்கிள் இல்லாம எப்படி போறதுன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு நைட்டு இருட்டோட விட்டு போனேன். நைட்டு வந்தா அடிக்க மாட்டாங்க, அடிச்சா ஊரு முடியும். அப்படியெல்லாம் பயந்து பயந்து போயிட்டு அடுத்த நாள் என்ன சொல்லிட்டாங்க, சைக்கிளை எப்படி கொண்டு முடியும், அப்படியே திரும்ப கொண்டு வரணும், இல்லைன்னு தொலைச்சு கூடன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. போயாச்சு ஸ்கூலுக்கு. சைக்கிள் ரெடியா இருக்குது. ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்துட்டான். காசு இல்லை. கைத்தொழில் வாத்தியார். அவர்கிட்ட போய், சார் ஒரு 15 ரூபா கடன் கொடுங்க சார், ஸ்கூல் முடிகிறதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்றேன் சார் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய், சார் ரூம் வான்னு சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த கதை சொல்லிட்டு வர்றேங்கிறத கடைசியில் ஒரு வார்த்தை தான். போய் உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் காசை எடுத்துட்டு வந்து என்னை பார்த்து சொன்னாரு, பரணி உன்னை நினைச்சா எனக்கு சோறு உள்ள போக மாட்டேங்குது. பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணல. ஒரு வார்த்தை, உன்னை நினைச்சா எனக்கு சோறு உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு திட்டி விட்டு காசை கொடுத்தாரு. ஆனாலும் சந்தோஷம், எவ்வளவு திண்டாலும் பரவாயில்ல, காசு கொடுத்துட்டாரு. அப்படி கொண்டு வந்தா அதுக்கும் பிறகு எங்க வீட்டுல காசு கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு 2 ரூபா 5 ரூபா அப்படி சேர்த்து கடைசி நாள், ஸ்கூல் கடைசி நாள் கொண்டு போய் அந்த காசு கொடுத்தேன் அவருக்கு. சில விசுவாசிகளை நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது. இந்த நிலைமையில இருக்குதுகளே, இதுகளை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது? எல்லா ஊழியக்காரர்களுடைய துக்கமும் வேதனையும் அதுதான். அப்போ முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கிற நிலம், ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பெரிய நன்மையை நீங்கள் செய்யாத பட்சத்திலே, நீங்க சாபம், யாரும் உங்களுக்கு சாபம் போடவும் வேண்டாம், நீங்க சாபத்தை தேடி போகவும் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பிறகு ஆசீர்வாத நன்மை நீங்கள் செய்யாவிட்டால், பரிசுத்த ஆவிகள் நிறைகிற தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழாவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா சாபம் வந்து. நீங்க கேட்கிற வசனத்துக்கு விளைச்சலை நீங்க கொடுக்கணும். ஊழியக்காரர்கள் உங்களை வளைக்க, உங்களை வணைய, உங்களை திருத்த பிரயாசப்படுறாங்க, அவங்க கையில நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா சாபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாரும் கொண்டாந்து கொடுக்க வேண்டியது. நிறைய பேர் அப்படி நடப்பான். இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேனே, இப்படி எல்லாம் இருக்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன், பண்ற பிரசங்கத்தின்படி அநேகர் வாழாமல் இருக்கிறாங்க. அப்ப 2 விதமான நிலம். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னும் 3 விதமான நிலத்தை பத்தி சொல்றாரு. ஏசாயா 35:1, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கடித்துன்னு சொல்லி 3 விதமான நிலத்தை அங்க சொல்லி இருக்கு. வனாந்தரம், வறண்ட நிலம், கடுவழி, wilderness, desert, wasteland அப்படின்னு சொல்லி. பயனற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையா இருக்கலாம், வறண்டு போன வாழ்க்கையா இருக்கலாம், செயலற்ற வாழ்க்கையா இருக்கலாம். வசந்த காலம் வரும்போது எந்த வறண்ட நிலமோ வயல் நிலமா மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் வந்துருச்சுன்னா
உருப்படாத விசுவாசியும் உருப்படியான விசுவாசியா மாறித்தான் ஆகணும். அது தானா நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்தி காட்டுவார். அல்லேலூயா சொல்லு. அப்போ மாறி காலம், மழை காலம், பரிசுத்தாவின் அருள் மாறி ஊற்றப்படுகிற காலம்தான் எழுப்புதலின் அடையாளம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:12. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படும். The flowers appear on the earth springing என்று பூ பூத்துச்சு. பூ பூத்துச்சு. மொட்டா இருந்த பூ முதல்ல எப்படி இருக்கும்? முதல்ல அரும்பா இருக்கும். அதுல 7-8 ஸ்டேஜ் சொல்றாங்க. ஒரு பூவுக்கு வந்து அதனுடைய என்ன சொல்றது ப்ராசஸ். அதுல அரும்பா இருக்கிறது மொட்டாகி மொட்டு பூ. அப்போ இப்படி இருக்கிற மொட்டு கொஞ்சம் அவுட் சைடு அப்படி விரிஞ்சு மலரா மாறுது. அல்லேலூயா. அப்போ பேசாத மௌனிகளா இருந்தவங்க, வாய் மூடி இருக்கு, காது மூடி இருக்கு, கண்ணு மூடி இருக்கு விசுவாசிகளுக்கு பாட்டு சொல்றார், வசந்த காலம் உனக்கு வரணும்னா மொட்டா இல்லாம மலரா மாறி. போன வாரத்துல என்ன சொன்னாரு? முள்ளா இல்லாம மலரா மாறி. இன்னைக்கு என்ன சொல்றாரு? மொட்டா இல்லாம கொஞ்சம் வாயை தர, கொஞ்சம் கண்ணை தர, கொஞ்சம் காதை தர, கொஞ்சம் மனசை தர, ஆண்டவர் கிரியை செய்ய. அல்லேலூயா. அதான் எழுப்புதல், அதான் வசந்த காலம். குருவிகள் பாடும் காலம் வந்தது. டைம் ஆஃப் தி சிங்கிங் பேர்ட்ஸ். பறவைகளின் பாடும் காலம். காட்டுப்புறாவின் சத்தம், the voice of the turtle dove. காட்டுப்புறாவின் சத்தம் கேக்குது, குருவி பாடுற சத்தம் கேக்குது, பூ மலருது. இது எல்லாம் என்னது? வசந்த காலத்தின் அடையாளம். பாட்டு சொல்றாரு, பூ பூத்துருச்சு, மொட்டு பூவாயிருச்சு. அமைதியா இருந்த குருவி பாட ஆரம்பிச்சிருச்சு, காட்டுப்புறா கூவ ஆரம்பிச்சிருச்சு. பிரியமே ரூபவதியே, நீ ஏன் என்ன மௌனமா இருக்கிற? உன் முகத்தை பார்க்க முடியலையே, உன் சத்தத்தை கேட்க முடியலையே. பிரியமே ரூபவதியே, எழுப்பி வா. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு. எழுப்புதலுக்கு நேரா வா, வசந்த காலத்துக்கு நேரா வா. வறண்ட வாழ்க்கையே அதையே நீ யோசித்துட்டு உட்கார்ந்து இருக்காத, இழந்து போனதை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காத, பட்டமரம் மொட்டை மரமா நிக்காத, கிரியை இல்லாத விசுவாசியா இருக்காத, கிரியை இல்லாத விசுவாசம் இருக்க வேண்டாம், அன்பு இல்லாத விசுவாசியா இருக்காத. எல்லாம் செயல்பாட்டில் காண்பிக்க எழுப்புதலுக்கு நேரா எழுப்பி வான்னு கத்த சொல்ற. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. குருடரின் கண்கள் திறக்கப்படும். முதல்ல சொல்றாரு, தளர்ந்த கைகளை தொடப்படும். கை என்னாச்சா? தளர்ந்து போச்சு, தளர்ந்து போச்சு. வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு. ஜோம் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண என்ன ஜோம் பண்ணி என்ன நடக்கு, என்ன போய் என்ன நடக்கு, சோர்ந்து போச்சு, தளர்ந்து போச்சு. முழங்கால என்னாச்சு? தடுமாறுது. முன்ன மணிக்கணக்கா முட்டி போட்டுட்டு கிடந்தோம். சபையில வந்து முட்டி போட்டோம், வீட்டுல வந்து முட்டி போட்டோம், மலையில போய் முட்டி போட்டோம். இப்ப முழங்கால எல்லாம் தடுமாறுது. தளர்ந்த கையை தடப்படுத்துங்க, தள்ளாடும் முழங்கால்களை பலப்படும். எழுப்புதல். அடுத்து குருடர்கள் கண்கள் பார்வையடையும். செவிகளுடைய செவிகள் திறக்கப்படும். ஊமையர்கள் கண்டிப்பார்கள். முடவர்கள் மானை போல துள்ளி குதிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க முடியாம பிரச்சனையே பார்த்து இருந்த ஆட்கள், பிரச்சனை பண்ற மனிதர்களையே பெருசா பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள், உங்க கண்ணு குருடா போனதுக்கு அதுதான் காரணம். பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனை பண்ற ஆட்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கண்கள் ராஜாவினுடைய மகிமையை காணும். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ராஜாவின் மகிமையை பார்க்கும். காதுகள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கூடாதபடி, சத்தியத்தின் ஆலோசனையும் ஊழியக்காரருடைய அறிவுரைகள் கேட்க கூடாதபடி செவி மந்தமாய் இருந்தது. எசையா சொல்றாரு, வினோதமாய் மகிழி ஊதினாலும் செவியை அடைத்துக் கொள்கிற செவிட்டுவிரியனை போல. எங்களால் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டவன் யார்? காதிருந்தும் கேளாதவர்களாக, கண்டு உணராதவர்களாக, இருதயம் கண்கள் அடைக்கப்பட்டு, மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு, செவிகள் அடைக்கப்பட்டு, வாய் திறக்க மாட்டேங்குது. ஆலயத்துக்கு வந்தாலும் பாட்டு பாடுறதில்ல, துதிக்கிறது இல்ல, ஆராதிக்கிறது இல்ல, சாட்சி கொடுக்கிறது இல்ல, சுவிசேஷம் சொல்றது இல்ல. வாய் ஊமையா போச்சு. கால் எழும்ப மாட்டேங்குது. ஒரு காலத்துல ஜெபம்னா ஓடுன கால், குதிரை கால் மாதிரி இருந்துச்சு.
இன்னைக்கு காலெல்லாம் முடமா போச்சு. எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும்? கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். ஆமென். ஊமையினுடைய வாய்கள் கம்பீரிக்கும், முடவனுடைய கால்கள் மானை போல துள்ளி குதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்கு நேராக கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அப்பதான் வசந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில வரும். எல்லாம் திறக்கப்படட்டும், செயல்படாத எல்லாம் செயல்பட ஒப்புக்கொடு. உணரப்பட்ட 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. பிரியமே ரூபவதியே, நீ எழுப்பி வா. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றாரு. எழுப்புதலுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு, வசந்த காலத்தின் அடையாளம் தெரிஞ்சிருச்சு, இது காட்டு புறாவுக்கு தெரிஞ்சிருச்சு, குருவிக்கு தெரிஞ்சிருச்சு, பூவுக்கு தெரிஞ்சிருச்சு, அத்தி மரத்துக்கு தெரிஞ்சிருச்சு, திராட்சை கொடிக்கு தெரிஞ்சிருச்சு. என் பிரியமே ரூபவதியே, உனக்கு தெரியலையா? ஹலோ, எழும்பி வா சுலமித்தியே, எழும்பி வா. இப்ப மணவாட்டியின் நிலைமை என்ன? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை எழுப்பாமலும் விழிக்க பண்ணாமலும் இருக்கும்படி உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். ஹலோ, இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தார். சபை ரொம்ப உபத்திரவத்துக்கு கூட போகுது, விசுவாசிகள் ரொம்ப பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்ப என்ன டைம் எப்படி கொடுக்குறாருன்னா, யாரும் எழுப்பிடாதீங்க, 5 மாசம் நமக்கெல்லாம் ரெஸ்ட். யாரும் ஆனா விட மாட்டீங்களா பாஸ்டர்? நீங்க அந்த ஜெபம், இந்த ஜெபம், யூடியூப்ல ஜெபம், கான்ஃபரன்ஸ் கால்ல ஜெபம். என் பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதீங்க. இந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஒரே ஓட்டம். காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சி பாதி தேய்க்காத மாதிரி, குளிச்சு பாதி குளிக்காத மாதிரி, தலை வாரி பாதி வாராத பாதி ஓடிட்டு. ஒரு நாளைக்கு லீவுன்னா மற்ற நாள்ல அம்மா விடவே மாட்டாங்க, அடிச்சு கிளப்பி சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு போய் பாத்ரூம்ல விட்டு கண்ணே முழிக்காத அப்படியே ஊத்தி குளிப்பாட்டி சோறு போட்டு அது அரை தூக்கத்துல இருக்கு. சோறு ஊட்டுனா அது துணியில தூக்கிக்கும். ஒரு அம்மா பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு விடுறாங்க, ட்ரௌசர்ல ஒரு காலுக்குள்ள 2 காலையும் விட்டு, ஒரு ஓட்டக்குள்ள 2 காலையும் விட்டு அது போகுது, சாக்கு ஓட்டத்துல ஓடுற மாதிரி. ஆனா லீவு நாள்னா அம்மாவுக்கு ஒரு இறக்கம், தூங்கட்டும் கொஞ்சம் நேரம் விட்டு. இது 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா பரவாயில்ல, 12 மணி வரைக்கும் ஒரே தூக்கம். டீ குடிக்கல, பண்ணு சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, டிஃபன் சாப்பிடல, விட்டா பொழுதுனைக்கு தூங்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் இங்க நடக்குது. மனதாக மட்டும் அவளா எழுப்புற வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு ஆண்டவரு. இப்ப ஆழ்ந்த தூக்கம், விசுவாசிகளுக்கு ஆழ்ந்த தூக்கம், திருச்சபைகளுக்கு ஆழ்ந்த தூக்கம், ஊழியக்காரர்களுக்கு ஆழ்ந்த தூக்கம். ஆண்டவர் பார்த்து பார்த்து பொறுத்து பார்த்துட்டு இப்ப அவரே வந்துட்டார். 8ஆம் வசனம். இது என் நேசரின் சத்தம். நேசரின் சத்தம் கேக்குது. அம்மா சத்தம் கேட்டுச்சு எழும்பல, அப்பா சத்தம் கேட்டுச்சு எழும்பல, அண்ணன் சத்தம் கேட்டுச்சு எழும்பல, அக்கா சத்தம் கேட்டுச்சு எழும்பல, தங்கச்சி சத்தம் கேட்டுச்சு எழும்பல, பாஸ்டர் சத்தம் கேட்டுச்சு எழும்பல, ஃப்ரெண்ட் சத்தம் கேட்டுச்சு எழும்பல, மூப்பர் சத்தம் கேட்டுச்சு எழும்பல, டிவில ஒருத்தர் சத்தம் போட்டார் எழும்பல, ரேடியோல ஒரு சத்தம் போட்டார் எழும்பல, ஸ்ட்ரீட் பிரீச்சிங்ல ஒரு சத்தம் போட்டார் எழும்பல. கர்த்தரே வந்து சத்தம் போட்டாரு, இது என் நேசருடைய சத்தம். அல்லேலூயா. இதுக்கு மேல நீ எழும்பலன்னா என்னால பொறுக்க முடியாது. 9ஆம் வசனம். நேசர் எங்க இருக்கிறார்? 9ஆம் வசனம் வாசி. மறைக்குட்டிக்கும் எங்க இருக்கிறார் நேசர்? இப்ப மதிலுக்கு புறம்பே நின்று. நேசர் எங்க இருக்கணும்? வீட்டுல உன்னதமான இடத்துல இருக்கணும். the best house, the best roomல இருக்கணும். அழகான வீடு, மதிலுக்குள்ள வீடு, வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பெட்டுக்குள்ள அது என்னது, காட்டுல பெட்டுல பெட்ஷீட்டுக்குள்ள விசுவாசி. ஹலோ, ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? அறையை விட்டு, வீட்டை விட்டு, வாசலை விட்டு, காம்பவுண்டை விட்டு புறம்பே நிற்கிறார். நேசரை எங்கேயே விட்டுட்டு இது ஆயிருந்த நேசரை எங்கே விட்டதுனால அது ஆயிருந்த அளவுக்கு நித்திர பண்ணிக்கிட்டேன்.
இப்ப அவர் என்ன பண்றாரு? இது கதவையும் திறக்கல சோம்பேறி விசுவாசி, ஜன்னலையும் திறக்கல. நேசரின் சத்தம் கேட்டுச்சு, எழுப்பி வான்னு. எழுப்பி வான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும்? அவர் சொல்றதுக்கு முன்னால கதவு திறக்கல, கதவையும் திறக்கல, ஜன்னலையும் திறக்கல. இவர் கிராதியின் வழியாக பார்க்க, அங்க மேல ஒரு சின்ன ஓட்டம் வச்சிருப்போம் ஏர் சர்க்குலேஷனுக்காக, அது வழியா எட்டிக்கிட்டு பாக்குறாரு. இந்த விசுவாசி முழிச்சு பாக்குது, அவர் முகம் மலர்ந்த முகமாகத்தான் இருக்குது. ஹல்லேலூயா. அங்கதான் டேஞ்சர். ஆண்டவர் கொஞ்சம் கட்டுக்கட்டுன்னு பார்த்தாருன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டாவது இது எழுதுங்க. ஆமே. வீட்டுக்காரர் கொஞ்சம் கட்டுக்கட்டுன்னு இருந்தாருன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இருக்கும். அந்தமான் போயிருந்தப்போ அங்க ஒரு பாஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தோம். எல்லா ஃபுட்டுமே அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். மட்டன் செஞ்சோம் அவ்வளவு டேஸ்டி. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி இவ்வளவு டேஸ்டா செய்வீங்க அப்படின்னு. உங்க வீட்டுல எப்படி செய்வீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவேன் நான், ரொம்ப டேஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க. அதுதான் காரணம். உங்க ஃபுட்டு டேஸ்ட் ஆகாததுக்கு காரணம் என்ன? எப்படி கொடுத்தாலும், உப்பு இருந்தாலும் இல்லைனாலும், காரம் இருந்தாலும் இல்லைனாலும், டேஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும். அவர் சொன்னாரு, நான் டேஸ்ட்டை ரொம்ப விரும்புவேன். பர்ஃபெக்டா இருக்கணும் டேஸ்ட், உப்பு கரெக்டா இருக்கணும், காரம் கரெக்டா இருக்கணும், டேஸ்ட் கரெக்டா இருக்கணும். அதனால என் மனைவி அப்படியே கரெக்ட் பண்ணி இன்னைக்கு தி பெஸ்ட் ஃபுட் எனக்கு கொடுக்குறேன். ஹலோ. ஆண்டவர் வந்து கொஞ்சம் நம்ம மேல கருணையா இருக்கிறதுனால, தயவா இருக்கிறதுனால, மறந்த முகத்தை காண்பிக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி. ஆனா ஏன் சத்தம் கேட்டா உடனே எந்திரிச்சிருவான். அவனுக்கு அந்த காலத்துல இருந்து ஒரு பயம். அப்பா மேல அம்மா 25 தடவை கூப்பிட்டாலும் 5 நிமிஷமா 2 நிமிஷமா, எல்லா பிள்ளைகளும் அப்படிதான். ஆண்டவர் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார், மதிலுக்கு புறம்பே இருக்கிறார். 2:14 இப்போ மணவாட்டியோட நிலைமை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அயர்ந்த நித்திரையில் இருக்கு. 2வது உன்னதப்பட்ட 2:14 கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற புறாவே. அப்போ அடுத்து எங்க இருக்குன்னா, comforted life, சுகபோகம், clubs on the rock, in the hiding places on the mountain side. அது கண்மலை சந்துக்குள்ள போய் படுது. நாய் எங்க படுக்கும்? என்ன நாயின்னு சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சிக்கிறாங்க. நாய் எங்க போய், எங்க கதகதப்பா இருக்குதோ பக்கத்துல ஒரு நாய் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, மழை காலத்துல எங்க வீட்டுக்கு போட்டிருப்போம்ல மேட்டு, அது அப்படியே அழகா தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டு அதுல படுது. கதகதம். பூனை எங்க படுக்கும்? அடுப்புக்குள்ள. அடுப்பெல்லாம் அணைச்சு நெருப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம், அந்த கதகதன் அங்க போய் படுது. இங்க புறா எங்க படுத்திருக்குது? கண்மலை வெடிப்புல போய் அழகா அப்படி கதகதப்பா படுத்து கிடக்குது. விசுவாசி எங்க இருக்குது? ஆமா, கண்மலை வெடிப்புல கதகதப்பா. கம்ஃபர்டட் லைஃப். கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க கூடாது. ஒரு உபாசம் போடக்கூடாது, ஒரு முட்டி போடக்கூடாது, ஒரு கண் விழிக்க கூடாது, ஒரு கொஞ்சம் நடந்து வரக்கூடாது. எல்லாம் கம்ஃபர்ட். அல்லேலூயா. சொல்ற அங்க இருந்து வா. முதல்ல ஒரு கம்ஃபர்ட் லைஃப் விட்டு வெளில வா. சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோட செத்தவர்கள். நீ சுகபோகத்தை விரும்பினா உயிரோட செத்து போய்டுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. எச்சரிக்கை. அடுத்து சிகரங்களின் மறைவிடம். எங்கெல்லாம் மறைஞ்சுக்கிட முடியுமோ அங்கெல்லாம் மறைஞ்சுக்கிடு. ஹலோ. ஜெபம் பண்ண யாரெல்லாம் வரீங்க? மறைஞ்சுக்கிடும். ஊழியத்துக்கு யாரெல்லாம் வரீங்க? மறைஞ்சுக்கிடும். இந்த மீட்டிங் நடந்து போறோம், காணிக்கை யாரும் கொடுக்குறீங்க? மறைஞ்சுக்கிடும். hidden places. எங்க மறைஞ்சிருக்க முடியுமா? அங்க எலியா போய் குகைக்குள்ள இருந்தா ஆண்டவர் வந்து, இங்க உனக்கு என்ன வேலை? மறைஞ்சிருக்கவான்னு அழைச்சேன். ஒருவரும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி கட்டிலின் கீழ் வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார். விளக்கு தண்டு மேல இருக்கதான் அழைச்சேன். மரக்காலுக்குள்ளேயும் கட்டிலுக்கு அடியிலையும் போய் ஒளிஞ்சு கிடக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எனவே சுகபோக வாழ்க்கையை விட்டு வெளியே வானாண்டவர் கூப்பிடுறார். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. Let me see your face. நான் உன் முகத்தை பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து உங்களை தேடுறாரு. உங்க முகத்தை பார்க்க அவர் விரும்புகிறார். ஜெப கூட்டங்கள்ல உங்க முகத்தை பார்க்க விரும்புகிறார். ஆராதனை நேரங்கள்ல முகத்தை பார்க்க
இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற ரீசன், உன் முகரூபம் அழகும். முகரூபம் எப்படி இருக்குமா? How beautiful face. நீ நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம முகம் நமக்கே பார்க்க முடியாது. இன்னும் சேர்த்தாங்க. இதை விட எல்லாருமே எவ்வளவு அழகா இருக்கிறவங்களே என்ன நினைப்பாங்க, இவங்கள விட அழகா இருக்கு அவங்க அந்த மாதிரி இருக்க பரவாயில்ல, கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறேன் நான். ஆண்டவர் பார்க்கிறாரு. சுலமித்தி ஐடென்டிஃபை பண்ணும்போது, தன்னை அறிமுகப்படுத்தும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றான்? நான் கருப்பா இருந்தாலும் பாத்தீங்களா? கருப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்றான். என்னுடைய குமாரர்கள் என்ன பண்றாங்க, என்னுடைய சகோதரர்கள் என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாய் போட்டு விட்டார்கள். கேடாரின் குடாரங்களை போல கறி கரித்து போய் கிடக்கிறேன் நான். அந்த சுலமித்தியை பார்த்து நேசர் சொல்றாரு, உன் முக ரூபத்தை காட்டு. சில சொல்லுவாங்க, காலையிலேயே உன் மூஞ்சியை யார் காட்டுற? புருஷன் சொல்லுவாரு மனைவியை பார்த்து, உன் மூஞ்சியில படிச்சு என்ன நடக்குமோ தெரியல. அதுக்காக கழுத படத்தை வீட்டுல மாட்டிருப்பான். பொண்டாட்டி முகத்துல முடிக்காது, கழுத முகத்துல முடிக்கிறான். கழுத முகத்துல முடிச்சா ராசி வருமா, பொண்டாட்டி முகத்துல முடிச்சா நஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, உன் புருஷன் உன் முகத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, உன் மனைவி உன் முகத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, நேர் பிரியமே உன் முகம் அழகா இருக்குது. உன் முகத்தை நான் பார்க்க விரும்புறேன். ஏன்னா உன் முகம் அழகா இருக்கு. உன் அழகை கொஞ்சம் காட்டு எனக்கு. அவன் சொன்னார், முக்காடு ஓட்டிருக்கிற உன் முகத்திலே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம்பழம் போல இருக்கு. உன் கண்கள் அவன் புறாக்கண்களை போல இருக்குன்னு சொல்றேன். உன் உதடுகள் சிவப்பு நூலை போல இருக்குன்னு சொல்றேன். எல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. அவ்வளவு அழகுங்க. நம்ம சொல்லுங்க, எவ்வளவு அழகுங்க, கொள்ள அழகு. நம்ம பார்க்கணும்னு விரும்புறாரு. அடுத்து ஒரு சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. ஏன்னா உன் சத்தம் எனக்கு இன்பமா இருக்கு. Your voice is a sweet. உன் சத்தம் எனக்கு இனிமையா இருக்கு. நீ பேசுறது எனக்கு பிரியம், நீ துதிக்கிறது எனக்கு பிரியம், நீ பாடுறது எனக்கு பிரியம். நாம பாடுற பாட்டை ஃபாதர் பெர்க்மான்ஸ் பார்த்தாருன்னு வச்சுக்கிடுங்க. அந்த காலத்துல சீத்தலை சாத்தனார்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு ஒரு சொல்லுவாங்க, சீழ்தலை சாத்தனார். அவர் யாராவது பாட்டு கவிதைகள் எழுதுறதுல தப்பு இருந்துச்சுன்னா அதை படிச்சுட்டு இந்த எழுத்தாணியினால தலையில ஒரு குத்து அவரே குத்திக்குவார். இப்படி ஒரு ஆள் எழுதி இருக்கிறானு. அப்படி குத்தி குத்தி தலையெல்லாம் சீல் பிடிச்சிருக்குமா, அதனாலதான் அவருக்கு சீல் தலை சாத்தனார். நம்ம பாடுற பாட்டை யாராவது பாடுற நாட்கள் கேட்டாங்க, சீல் தலை சாத்தனாரா மாறிடுவாங்க. இல்லையா? எதை நம்ம பாடுறோம், கர்த்தர் நம்மையும் அங்கீகரிக்கிறார். நம்ம ஆராதனையில இறங்கி வருகிறார். நம்ம சத்தம் அவருக்கு இனிமையா இருக்கிறது. அல்லேலூயா. எழும்பிவான்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. ஏசாயா 52ல 1-2 வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருக்கிற சீயோனே, உன்னுடைய கட்டுகளை அறுத்து போடு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. எழுப்புதலுக்கு தடை என்ன? இவங்களுக்கு கொடுத்த வல்லமையெல்லாம் உறிஞ்சு போட்டு நிக்கிறாங்க. அலங்கார வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அபிஷேகம், வரங்கள், வல்லமை, கனிகள், கிருபைகள், தாளங்கள் எல்லாம் அலங்காரம். இதெல்லாம் உறிஞ்சு போட்டுட்டு வித்தவுட்ல நிக்குது, நிர்வாணமா நிக்குது விசுவாசி. எல்லாத்தையும் போட்டுக்க, எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. தூசியில உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒரு கோழி கூட உள்ளபடியே உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒரு பருந்து வந்தோன்னா அது எந்திரிச்சு ஒரு சிலுப்பு. ஒரு நாய் புழுதியை தூக்கி படுத்தி இருக்குது. எந்திரிக்கும் போது ஒரு சிலுப்பு விட்டு எழும்புது. நம்மால திருவிருந்து பந்திக்கு தூசியோட தான் வரும். அல்லேலூயா. தூசியை உதறி விடு, எழுப்புதல் தானா வரும். ஆமென். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்க. உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்து போடு. பாவக்கட்டு, சாபக்கட்டு, மனுஷனுக்கு அடிமை, ஏதோ ஒண்ணுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அடிமைத்தன கட்ட உடைச்சுக்கிட்டு எழுப்புதல் வந்து. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. ஆண்டவர் பேசி பாரு. விசுவாசிகளை எழுப்பி பாட்டுட்டு இந்த பிள்ளைகளை ஜன்னலை திறந்து வச்சிருவாங்க. ஜன்னல் வழியா வெயில் வந்து சுட்ட உடனே தானா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் பேசி பார்த்துட்டு ஒளியை அனுப்பிட்டார், பிரகாசத்தை அனுப்பிட்டார். பளிச்சுன்னு ஒரு அட்டி. அல்லேலூயா.
சில ஆளுக்கு லைட்டு போட்டா தூக்கம் வராது இல்லையா? அதனால லைட்டை போட்டு விட்டுறாரு. எந்திரிக்கு நீ எப்படி தூங்குறன்னு பார்க்கலாம். இந்த லைட்டுங்கிறது எப்படி? தொட்டன மந்திரவாதி சொல்றாரு, ஒரு டியூப் லைட்டை போல 1000 டியூப் லைட் போட்டா எவ்வளவு வெளிச்சம் வருமோ அப்படி ஒரு வெளிச்சம் பளிச்சென்று அடித்ததுன்னு சொல்றாரு. 1000 டியூப் லைட் வெளிச்சம், ஆண்டவருடைய வெளிச்சம். தூங்க முடியுமா? தொட்டன மந்திரவாதிக்கே மந்திரம் நின்று போச்சே, மையம் நின்று போச்சே, எலுமிச்சம்பழம் உருளாம நின்று போச்சே. நாம எப்படி தூங்க முடியும்? வெளிச்சத்தை அனுப்புறாரு, மகிமை அனுப்புறாரு. எழுப்பி பிரகாசி, உதிக்கிறவன் ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் கடந்து வருவார்கள். ஆமென். ஆண்டவர் கடைசியை சொல்லி முடிக்கிறார். வறண்டு போன உன் வாழ்க்கை வசந்தமா மாறணுமா? ஓய்ந்து போன உன் வாழ்க்கை எழுப்புதல் அடையணுமா? எழுப்பி வா சூலமித்தியே, எழுப்பி வா. அந்த 2 சேனைகளின் கூட்டத்துக்கு சமமான பார்க்கணும். வசந்த காலத்துக்குள்ள எழுப்புதலின் நாட்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரமண சந்தர பலவர கவர கரவரதன மௌரி அந்தர பலமா 4 திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. 4 திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமான மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே. வாழ்வே நீதானையா, 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 வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதுமே என் வாழ்வினில். என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதுமே என் வாழ்வினில். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. அழைத்து திரிந்து கொண்டிருக்கான் தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைனாலும் உன்னதமானவருடைய மறைவிலே ஓடிவா. நிம்மதியை கர்த்தர் உனக்கு தருவா, வசந்த காலத்தை தருவா, எழுப்புதலை கர்த்தர் தருவா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஆராதிப்போம். பேசி அனலாக்கி கொள்ளுங்க, அபிஷேகத்தை கூட்டிக் கொள்ளுங்க. ஓ மங்கி எரிந்து கொண்டிருக்கிற கிரியெல்லாம் சுடராய் பற்றி எரிவதாக. Holy Spirit, உம்முடைய வல்லமையான அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டு இருந்துச்சு. கிருபையாயிருங்கப்பா. உமக்கு பிரியமானவர்களா நாங்க இருக்க கிருபை அடி அருள் மாறி எங்கள் மேல அதெல்லாமல் ஊற்றப்பட ஒப்பு கொடுக்கிறப்பா. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கு நன்றி. கடந்த ஒரு நேரம்லாம் எங்களோட 2 ஆராதனைக்கு ஆசீர்வதிங்க. நீங்க எங்களோட பேசுனீங்க, நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோட இருக்க வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க.
போக்குவரத்துல கூட இருங்க, தேவையெல்லாம் சந்திங்க. சரீர சுகமலன் ஆரோக்கியம். உலகத்துல பரவுகிற கொள்ளை நோய் எங்களை தொடாம எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும் ஆசீர்வதியும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் சந்திக்க வரைங்க காத்து தேவ கிருபை எங்களை அழைச்சு எல்லா துதிகன மகிமை மக்கே மேற்பர செய்யுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல், சிநேகம் அனைவரோடும் இருந்து என்றும் என்று சதா காலங்கள் வழிநடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. உங்கள் நேசர் உங்களோடு இருக்கிறார், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. God bless you. Thank you. ஒருவரை வாழ்த்தி மகிழ்ச்சியோடு கடந்து போங்க. கர்த்தர் நல்லவர்.